ஆகவே இது தொடர்பாக நியாயமான விளக்கத்தை அவர் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அவர் கொடுக்கவில்லை என்றாலும் கூட இது தொடர்பான விவரங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு புதுடெல்லி சென்றிருக்கிறார். அவர் திரும்பிய பிறகு அது வெளிப்படுத்தப்படும். இப்போ நான் குறிப்பிட்டது மாதிரி இந்த எம்ஐபியில் இருக்கக்கூடிய தொகையை செலுத்துவதற்கும் இந்த வெளிச்சம் தொலைக்காட்சிக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கும் அதற்கான அலுவலகத்தை அமைப்பதும் அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கக்கூடிய சம்பளம் போன்றவற்றையும் ஒவ்வொரு மாதமும் அதற்கு செலவு செய்யக்கூடிய தொகையும் இது எல்லாவற்றிலுமான பங்களிப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய லட்சம் தொண்டர்கள் அவர்கள் கொடுத்த அந்த பங்களிப்பையும் கடந்து தொடர்ந்து அவர்கள் அளிக்கக்கூடிய பங்களிப்பின் மூலமாகத்தான் அது இயங்கி வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய இப்போ இந்த சேட்டலைட் சேனல்ஸோட நிறுவனர்களுக்கு தெரியும், இதில் பணியாற்றக்கூடிய உங்களுக்கு தெரியும், சேட்டலைட் சேனலை ரன் பண்ணுறதுன்றது எவ்வளவு சிரமமான சூழல், அதில் வந்து எத்தகைய நிலையில் வந்து என்ன வருமானம் இருக்குன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கடந்து இன்றைக்கும் அது இயங்குகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் பங்களித்தது மட்டுமல்ல, இன்னமும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக பங்களிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களுடைய பங்களிப்பால் தான் அது இன்றைக்கும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதான் விமர்சிக்க தேவையில்லைன்றார். அதுக்கு என்ன விமர்சனம் இருக்குது? விமர்சிக்க தேவையில்லைன்னா அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக நீங்கள் எப்படி வேணால் இன்டர்பிரேட் பண்ணலாம். அவர் என்ன நினச்சி சொன்னாருன்னு தெரில. அவர் வந்து அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய ஒரு பண்பாக வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. விமர்சிக்கிறாங்களோ விமர்சிக்கலையோ இந்த மாதிரியான ஒரு விமர்சிக்கலைன்ற அதே நேரத்தில் வந்து ஒரு பாபு அவர்கள் தெரிவித்த கருத்தை அவர் அப்படியே என்டாஸ் பண்ணி பேசியிருக்காரு. அது மாதிரி வெளிச்சம் தொலைக்காட்சியை வந்து வச்சிருக்காரு. அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பெற்று பேசியிருக்கலாம் என்பது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த மாதிரி கிடையாது. அது வந்து அவர் சொன்னது வேணால் அவர்கிட்ட அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னதில் உண்மை இல்லை. அதையும் நம்ம பார்க்க முடியும். இது என்ன உங்கள் பார்வையா? இல்லை அடிதடி என்ன அடிதடி இருக்குது? யாருக்கு அடிச்சாங்க? அது அங்கே இருக்கக்கூடிய அவங்க கட்சியில் இருக்க, ஏன்னா அதை அவரே டிசோன் பண்ணியிருக்காரு. திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புரிய தளபதி அவர்களே வந்து அதை டிசோன் பண்ணியிருக்காரு. அவர் ஆர்எஸ் ஆஃபீஸில் டிசோன் பண்ணி தான் வந்து இது மாதிரிலாம் பேசக்கூடாது. அது கட்சி தொண்டர்களுடைய சென்டிமெண்ட்டு. நீங்கள் வந்து திமுக தரப்பில் நீங்கள் இதை சொல்கிறீங்க, திமுக தரப்பில் காங்கிரஸோட வந்து கைகலப்பு ஏற்பட்டது. அது இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இது அங்கங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதுல வந்து நம்ம வந்து அதிலெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் பார்க்க முடியாது. கடந்த காலங்களையும் எல்லாம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ காலகட்டத்தில் கூட்டணி தொடர்பான நிகழ்வுகள் நடக்கும்போது தொண்டர்கள் ரியாக்ட் பண்ணுறதை வந்து நீங்கள் வந்து தலைமைகளோடு பொருத்தி பார்க்க முடியாது. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இல்லை, நான் அதுதான் சொன்னேன். நான் அதான் சொன்னேன். நான் பொலிட்டிக்கலாக இதில் வந்து பொலிட்டிக்கலான ஒரு ஃபங்க்ஷனரி, அது ப்ரொஃபஷனலாக அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனரிஸ் இருக்கிறாங்க. அது தொடர்பான எல்லா விவரங்களும் இன்னும் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து நாங்கள் வெளியிடுவோம். ஒரு விஷயம் என்னென்னா, யார் அவர் சொல்கிறது என்ன இருக்குது? நாங்கள் தான் சொல்லணும். அதை சொல்கிறோம், விடுதலை கட்சி தான் செயல்படும். ஏங்க நீங்கள் வந்து யாரோ ஒரு வீட்டில் வந்து தொடர்ந்து அவங்க இருந்துக்கிட்டோன்னு சொல்கிறது வந்து உங்கள் பெருந்தன்மையாங்க. அது உண்மை. அவர் சொல்கிறான்றதுனால அதை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. அது அவர் சொல்கிற ஸ்டேட்டஸ் இல்லை, அது இருக்கிற ஸ்டேட்டஸு. நான் தான் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு. இன்னும் கூட சொல்ல போனால் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இயக்கக்கூடிய அந்த மருதமில் வந்து 2017 தான் டைரக்டர். அவர் 2011 துவங்கப்பட்டது. 2016 வந்து சேனல் வந்து துவங்கப்பட்டது. நான் தான் இப்போவும் சொல்கிறேன், அவருடைய பங்களிப்பு இருந்தது. அந்த பங்களிப்பு எந்த வகையில் இருந்தது, எது வரைக்கும் இருந்ததுன்ற தகவல்கள்லாம் கொடுப்போம். ஆனால் அவர் சொல்வது போல் அவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்கிறது. அதுதான் நான் சொல்கிறேன். அவர் பேசும்போதே வந்து என்ன பண்ணுறாருன்னா 2 வார்த்தையை கையாளுறாரு. ஒரு இடத்துல வந்து சேட்டலைட் நான் பெற்றிருந்தேன், இன்னொரு இடத்துல சேனல்ன்றாரு. சேனல்ன்றது வேறு, சேட்டலைட்ன்றது வேறு. சேட்டலைட்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு பார்ட். அது சேட்டலைட் கிட்ட வந்து நம்ம அனுமதி இருந்தால் தான் நம்ம போய் எம்ஐபியில் போய் பர்மிஷன் கேட்க முடியும். சேட்டலைட்ன்றது வந்து அது ரொம்ப ஸ்மாலர் பார்ட். அது ரொம்ப சின்ன பகுதி. இப்போ நீங்களே ஒரு சேட்டலைட் வச்சுருக்கீங்க, எந்த சேனலும் ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, நான் ஒரு சேட்டலைட் தொடங்கினா உங்களோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு நான் வந்து சேட்டலைட்டை தொடங்கலாம். அது ஒரு பார்ட்டு தான். அந்த பார்ட்டில் வந்து அதுலேயும் அவருக்கு வந்து ஒரு பார்ட்டாக அந்த பார்ட்டு தான் இருக்குது பங்களிப்பு. அதனால தான் சொல்கிறேன். இது ஏன்னா இது வந்து ஒரு செய்தி வந்து கீழே வந்து எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு. கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, இது மாதிரி எங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு. அதுதான் நான் சொல்லிட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் சொல்லியிருக்கேன், அது இல்லை அப்படின்றாரு. நான் இப்பவும் சொல்கிறேன், அவரோட ஸ்டேக்ஸ் வந்து இருக்குது, இல்லைன்னு வந்து மறுக்கல. அது எந்த அளவுக்கு என்னன்றது வந்து விரைவில் வந்து வெளிப்படுத்தப்படும். அது ஏன்னா ஒரு ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து நம்ம வந்து போகிற போக்கில் வந்து நம்ம சொல்லிட்டு போக முடியாது. எங்களுக்கு உரிமை இல்லை. எங்கள் சேனல் தான் அது, விடுதலை சிறுத்தை கட்சி சேனல் தான், மருதமோட சேனல் தான். புரியல? இல்லை இருக்குது, என்ன எழுப்பு இருக்குது? யார் இருப்பாங்க? கட்சி வந்து மென்மை கோன்ற மாதிரி இந்த அமைப்பில் யார் வேணால் வரலாம் போகலாம். இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன், இங்கேருந்து யார் போனாலும் போகிறவங்க வேணால் ஒரு ஆள் போகலாமே தவிர இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்குது.
அதிருப்தியை வந்து ஏற்படக்கூடியவங்க போனாலும் இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு என்றைக்கும் வந்து உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு எழுச்சி தமிழரை நம்பி இருக்கக்கூடிய கட்டமைப்பு. அதனால் அது ஒன்றும் பெரிய இலையுதிர் காலத்தில் வந்து இலைகள் உதிருங்க. இலையுதிர் காலத்தில் இலைகள் உதிரும். இதனால வந்து செடிக்கு வந்து பாதிப்பான்னு கேட்கக்கூடாது. அந்த இலை உதிர்றதுனாலேயே அந்த செடி இன்னும் பலம் பெற்று பூத்து குழுங்கும். சந்தேகம் இருக்குன்னு என்னைக்கு சொன்னார்? ஊடகத்தில் செய்து அவர் சொன்னாரா? இல்லை, நீங்கள் இதுக்கு நீங்கள் உங்களுடைய இல்லை நிலைப்பாட்டில் மாறி இருக்காங்கன்றத விட நிலைப்பாட்டில் மாறி இருக்காங்க. நீங்கள் இல்லை, பொதுவாக ஊடகத்துடைய தன்மை எப்படி இருக்குன்னா, உங்களை வந்து சந்திக்கிறவங்ககிட்ட கேள்வியை கேட்குறீங்களே தவிர கேள்வி யாருக்கிட்ட கேட்கணுமோ அவங்கக்கிட்ட தான் அந்த கேள்வியை டைரக்ட் பண்ணோம். நீங்கள் தொலைச்ச இடத்த தேடாமல் வெளிச்சம் இருக்கிற இடத்துல வந்து தேடினீங்கன்னா நாங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் எங்களை கேட்டிங்கன்னா ஏன் இதை கண்டிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பதில் சொல்லலாம். எங்களுடைய நிலைப்பாடு இதுன்னு ஒன்று. ரெண்டாவது, ஒரு விஷயத்தை வந்து மீண்டும் மீண்டும் தலைவர் எழுச்சி தமிழர் தெளிவுபடுத்தியிருக்காரு. என்ன தெளிவுபடுத்தியிருக்காருன்னா, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தாவேகாவினுடைய நடவடிக்கைகள் இல்லை வந்து அவங்க வெளிப்படுத்தக்கூடிய சிக்னல்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியமானது. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு நாங்கள் வந்து ஆதரவு கோர மாட்டோம்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. நீங்கள் அடுத்து ஒரு விஷயத்துக்கு வருவீங்க, அதுவும் நம்ம பேசிட்டு வருங்க எடுத்திருக்கோம். அதற்கு பிறகு வந்து இன்னொரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும், இந்த கூட்டணியில் இருப்பது பாதுகாப்பானது என்று தாவேகா கருதுகிறார்கள் என்று சொன்னாங்க. பாதுகாப்பானதுன்னா என்ன? நம்ம வந்து அவங்களுக்கு வந்து என்ன இப்போ இந்த ப்ரொடெக்ஷனாக கொடுக்க போகிறோம்? அது இல்லை. கருத்தியல் ரீதியான ஒரு பாதுகாப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகளும் இருக்கிறது வந்து அவங்க எந்த வகையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தியலுக்கோ வந்து உடன்படாத ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துவோன்ற நம்பிக்கையில் தான் எங்களை கூட வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். நாங்கள் இருக்கிறோன்னும் பொழுதே அதை என்ஷூர் பண்ணுற அளவுக்கு அங்கே இருப்போம். அது இல்லைன்னும் பொழுது அன்றைக்கி நீங்கள் கேள்வி கேளுங்க, அன்றைக்கி என்ன முடிவுன்றதை அன்றைக்கி எடுப்போம். இல்லை, அது வந்து அந்த காரணத்தை அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் தான் சொன்னேன் அதிருப்தி அப்படி இல்லைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு எப்படி தெரியும்? தனி மனிதனாக ஒருத்தர் நினைக்கிறது எப்படி எனக்கு தெரியும்? கட்சியுடைய நிர்வாக ரீதியாக உண்மையான காரணம் என்ன? அவர் வந்து தேர்தல் வேட்பாளர் அறிவித்ததுலேருந்து அவர் வரல. அவர் போனது வேணால் இப்போ போயிருக்கலாம். இது நீங்கள் தான் அவர்கிட்டே கேட்டணும். சரி, ரைட்டு. அதிருப்தி இல்லை அப்படின்னா வந்து அவரோட வாதப்படி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கேன். நான் தேர்தலுக்கு பிறகு தாவேகா கூட்டணிக்கு போனதுக்கு பிறகு தான் வந்து திமுகவில் சேர்ந்துருக்கேன்றாரு. ஆனால் வேட்பாளராக வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் ஈடுபடல. உண்மையிலேயே வந்து அவருக்கு அதிருப்தி இல்லைன்னா அப்போ அதில் ஈடுபட்டிருக்கலான்றது தானே ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ நீங்களே அதை சிந்திச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து அடுத்த நாள் இங்கே வந்து தலைமைக்கு வந்து நான் பாட்டே வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஷானவாஸ் கூட வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு